ஹலோ, வணக்கம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர வாசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரிஸோட பர்ப்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா, மை போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ்கள செலக்ட் பண்றோம். ஒரு அமௌண்ட்டுக்கு. அந்த அமௌண்ட்ட வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, நம்ம நல்லா பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா? எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க? எதுலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க. ஹலோ, இன்னைக்கு வந்து 26வது வாரத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹை லெவலில் பார்ப்போம். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து 11.6, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 6.1, நிஃப்டி வந்து 1.6% வந்து அப்பில் இருக்குது. கடைசி ஒரு 4 வாரம் மேலே ஃபண்டும் நிஃப்டியும் பாசிட்டிவில் இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 வாரமாக பாசிட்டிவில் இருக்கிறோம். இன்னும் ஹை லெவலில் பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபிள்ஸில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதே வேல்யூ தான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இங்கே வீக்லியாக என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தா நம்ம 1.28 வந்து அதிகமாக இருக்குது. இவங்க அதே நேரத்தில் 1.65 வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஃபண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்டு நிஃப்டி வந்து 1% இதாக இருக்குது. அதனால் நம்மளை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்கு இந்த வாரம். நம்ம லீடு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா இப்போ 5.48 வச்சுக்கிறோம். லீடு ஒரு பாயிண்டில் 7.58 வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு கடந்த 2 வாரமாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. திருப்பி வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து லீடை திருப்பி அதிகமாகும். இது நம்ம இது வரைக்கும் எத்தனை வாரம் 26 வாரத்தில் 19 வாரம் வந்து நமக்கு வெற்றி, 7 வாரம் வந்து நம்ம வந்து பீட் பண்ணலை. அதை ஹை லெவலில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேபிளை பார்ப்போம். இது வந்து நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு. இது நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்டு. இதோட க்ளோஸ்டு பொசிஷன் இந்த தடவை எதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தோம் அப்படின்னா கனரா பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதை கிட்டத்தட்ட 21.5% நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓவராலாக இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண பொசிஷன். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் இந்தியா வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஆரம்பத்துலேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அந்த இது வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணப்போ ஒரு 15 கிட்டே க்ளோஸ் பண்ணுறோம், 14,800. ஆனால் இப்போ அது 20,000 தாண்டி போகுது பிரேக் அவுட் ஆகி. ஆனால் நம்ம இதை பண்ணது வந்து டிசம்பர் கிட்ட. அப்புறம் கொச்சின் ஷிப்யார்டு இது வந்து நம்ம கிட்டத்தட்ட இதுவுமே 30% தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஆனாலும் இது வந்து கொஞ்சம் 2-3 நாளாக கீழே போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் இன்னமும் வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. இது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். மிச்சப்படி எல்லாமே ஓரளவு நார்மலாக போயிட்டுருக்குது. ஹோல்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸுக்கு முன்னாடி நான் அந்த ப்ரீசியஸ் மெட்டல் காமிக்கிறேன். ஒரு இது வந்து நம்ம இதை பற்றி யாருமே அவ்வளோ தூரம் பேசலை. ஆனால் நோட் பண்ணோம் அப்படின்னா சில்வர் வந்து இந்த போன வாரத்தில், அதாவது முடிஞ்சு போன வாரத்தில் 10% வந்து ஏறி இருக்குது சத்தமே இல்லாமல். கோல்டு ஏறினா மட்டும் தான் எல்லோரும் சொல்லுவாங்க, சில்வர் ஏறினா யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா போன வாரத்தில் 9.77 இருந்திருக்குது. இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10% கிட்ட ஏறிக்குது, 19 கிட்ட போயிட்டு. நானும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண பிறகு வேல்யூ தான் எதுவும் தப்பாயிட்டோ, ஃபார்முலா தப்பாயிட்டான்னு செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது சில்வர் வந்து அதிகமாக இருக்குது. இதில் சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்காக வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். அதை தான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒன்று இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். இந்த தடவை நல்லா பண்ணியிருக்கக்கூடிய ஆளுன்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பால்சி பஜார் கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப நாளாக நெகட்டிவில் இருந்தது. இப்போ வந்து பாசிட்டிவில் 8.47 வந்து இதாக இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் நம்ம போட்டிருக்கோம், 30,000. கிட்டத்தட்ட 10% நம்ம 30 கிட்ட போட்டுக்கிறோம். அதில் 8.47 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்குது, நல்ல ஒரு விஷயம். மற்றபடி இந்த 3 ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து என்ன இது பண்ணியிருந்தோன்னா ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதாவது பொட்டன்ஷியல் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நான் அடுத்த ஒரு 3-4 மாதம் கிட்டத்தட்ட டிசம்பர் போட்டிருக்கிறேன். ஆனால் இது வந்து அடுத்த இன்னும் ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து அதுக்கு 20% வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு வந்து
அதில் போட்டிருந்திருப்பேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா எல்டி ஃபுட்ஸு கிட்டத்தட்ட இப்போயுமே 14% வந்துருச்சு. மணப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 6% வந்து கொடுத்துருக்கு. இது வந்து நான் சொல்லி ஒரு வாரம் கூட ஆகலை, அதில் வந்து இதாகிடுது. போன வாரம் தான் அந்த வீடியோ போட்டேன். ஃப்ளூரோ கெமிக்கல் நான் சொன்ன ரேட்லேருந்து இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன், நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி. அதுக்கப்புறம் 11% வந்து இறங்கிருந்துச்சு அந்த ஒரு வாரத்தில், போன வாரம். அப்புறம் இந்த வாரம் பார்த்தா அது எல்லாமே ரெக்கவர் ஆகி இப்போ வேல்யூ வந்து ரைஸ் ஆகிருக்குது. இந்த 3 குறிப்பிடப்பட்ட சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி பீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். அது பெரிய அமௌண்ட் கிடையாது, அதை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, மோத்திலால் ஆஸ்வார் 100 நான் அதாவது நாஸ்டாக்குக்காக வாங்கினது. இது முன்னாடி மாதிரி தான், அது அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்குது. 8.88 கிட்ட. கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட் வந்து சைடு வைஸாகவே ஒரு 2-3 வாரமாக போக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நல்ல ரைஸ்க்கு அப்புறம். ஆனால் இது வந்து இன்னும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. இது என்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குதோ அன்னைக்கு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாகும். பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்ட்டு. நிப்பான் அசட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஸ்டாக்கு இப்போ பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் இது வந்து நான் கீழே போனப்போ வந்து நான் அந்தளவுக்கு ஆவரேஜ் பண்ணாமல் விட்டேன். அதுதான் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கு. அது பண்ணியிருந்தா நேரத்துக்கு வந்து நிறைய பாசிட்டிவில் இருந்திருக்கும். ஆனால் இப்போது கீழே ஒரு கிட்டத்தட்ட 20-25% மேலே போயிட்டு திருப்பி அது மேலே வந்து ரெக்கவரும் ஆகி விலகணும் வந்துருச்சு. இனி வரக்கூடிய அடுத்த வாரத்தில் எதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயே வந்து ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறேன். என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.